ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை நேரம். ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பையன் அவன் அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா 1 மணி நேரம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அப்பா அந்த அப்பா சொன்னார், 500 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பையன் ஒன்றுமே சொல்லாமல் ஓடிட்டான். அந்த பையனுக்கு அவங்க அப்பா எப்போவுமே வாரம் கொஞ்சம் காசு கொடுப்பாரு. அது எல்லாத்தையும் அவன் சேர்த்து வச்சுருந்தான். அப்போ ஒரு 2 வாரம் கழித்து அவன் சேர்த்து வச்ச காசுலேருந்து 500 ரூபா கொண்டு வந்து கொடுத்தான். அவங்க அப்பா ஆச்சரியமாக பார்த்தாரு. எதுக்குடா நீ எனக்கு காசு கொடுக்குற அப்படின்னு கேட்டார். அப்பா அவன் சொன்னான், அப்பா 1 மணி நேரத்துக்கு நீ 500 ரூபா சம்பாதிக்கிறல்ல, உன்னோட 1 மணி நேரம் என் கூட எனக்கு வேணும். அதனால் நீ இந்த 500 ரூபாயை வச்சுட்டு என் கூட 1 மணி நேரம் சந்தோஷமாக விளாட்றியா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் அந்த அப்பாவுக்கு புரிஞ்சது, நம்ம பையனுக்காக நேரம் செலவிடுறதே இல்லை. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா இப்படி 500 ரூபா கொண்டு வந்து நம்ம கிட்ட கேட்டிருப்பான் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது. அன்னையிலேருந்து அவர் இந்த பையனுக்காக நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நேரன்றது ரொம்ப ப்ரிஷியஸ். பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாக இருந்தாலும் நம்மளோட குழந்தைகளுக்காக நம்ம நேரம் செலவு செய்யணும்.